Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 55 part 1. ஓபன் பண்ணா நம்ம எரனை காட்டுறாங்க. அவன் அர்மினை பார்த்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இவன் இந்த மாதிரி தான் ஏதாச்சும் கோக்குமாக்கு வேலை பண்ணுவான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்போ அவங்க இருந்த நிலைமைக்கு அவன் சொல்றதை ஃபாலோ பண்றதை தவிர நம்மளுக்கு வேற வழியும் இல்ல. ஏன் அர்மின் இப்படி பண்ண, தப்பிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அந்த டைம் பின்னாடி ஏதோ கட்டமுட்டன்னு சவுண்டு. என்ன டைட்டன்ஸுங்க இங்க கிளப்பிக்கிட்டு வந்துருச்சான்னு பார்த்தா அந்த குவாட் டைட்டன் தான் இவங்கள நோக்கி தான் வரும். உடனே நம்மால என்ன பண்ணுவான், பெர்டோல்ட்டோட கழுத்திலேயே கத்திய வச்சு, மகனே பக்கத்துல வராத, வந்தினா இவனை இங்கேயே சம்பவம் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு கொல்ல வெறியில கத்துவான். எரனை பார்த்த ஜீக் அப்படியே ஷாக் ஆயிடுவான். நம்மால அவனை பார்த்துட்டு, இவன் கண்ணுல அந்த மார்க் இருக்குது அப்படின்னா இவன் தான் அந்த பீஸ்ட் டைட்டனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ தான் எரன் ஜாகரான்னு மட்டும் தான் கேட்பான். கடுப்பாயி அவன் கழுத்துல கத்திய கொஞ்சம் உள்ள இறக்கிடுவான். இஃப் இன் கேஸ் இவன் காப்பாத்துறதுக்கு ஏதாச்சும் ட்ரை பண்ணானா இவன் கழுத்தை துண்டா வெட்டிடணும்னு. அவன், நீ ஒன்னும் பார்க்க உங்க அப்பா மாதிரி எல்லாம் இல்லாமானா நம்மளுக்கு ஷாக்கா இருக்கும். என்ன திடீர்னு டேடியை பத்தி பேசுறான், அப்ப நம்ம அப்பாவை பத்தி உனக்கு தெரியுமான்னு. ஜீக் இருந்துட்டு, என்னைய நம்பு, நீ என்னென்னலாம் ஃபீல் பண்ணிருப்பேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீயும் சரி நானும் சரி ரெண்டு பேருமே விக்டிம்ஸ் தான். உங்க அப்பாவால நீ பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டிருப்பேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நம்ம இதை பண்ணித்தான் ஆகணும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு விஷயத்த சீரியஸா இந்த ஜீக் பாத்தீங்கன்னா சொல்ல வருவான். அந்த டைம் மேல யாரோ வந்து நிப்பாங்களா, யாரான்னு பார்த்தா நம்ம லெவி தான். அப்படியே நெருப்பு மாதிரி நின்னுட்டு இருப்பான். ஜீக்குக்கு தூக்கி வாரி போடும். எப்படி இவன் என்னைய சேஸ் பண்ணி இவ்வளவு தூரம் வந்தான்னு. அப்படியே அந்த பக்கம் காட்டுறாங்க. வழியில இருந்த டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே சம்பவம் பண்ணிட்டு தான் நம்ம தலைவாங்க வந்திருப்பான். அந்த டைம் அவனை பாத்தீங்கன்னா அப்படியே பேய் மாதிரி நின்னுட்டு இருப்பான். அப்படியே மேல இருந்து ஸ்கிட் பண்ணிட்டு வர ஆரம்பிப்பானா. இதுக்கு மேல இங்க பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. ஆல்ரெடி எனக்கு காயம் பட்டிருக்குது, வந்தானே நீ சம்பவம் பண்ண விட மாட்டான். பெர்டோல்ட் என்னைய மன்னிச்சிருப்பா, இதுதான் உன்னோட முடிவு, என்னால இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. ஆனா எரன், கண்டிப்பா உன்னைய காப்பாத்த நான் ஒரு நாள் வருவேன் அப்படின்ட்டு குடு குடு குடுன்னு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுவான். நம்ம லெவி வந்துட்டான். ஆனா அவனை ஃபாலோ பண்ணி போக மாட்டான். என்னாச்சுன்னா அவன்கிட்ட கேஸ் தீர்ந்து போச்சு. அதனால உங்ககிட்ட இருக்க கேஸையும் கத்தியையும் என்கிட்ட குடு, இன்னைக்கு அவனை சம்பவம் பண்ணிடுறேன், குடு குடுன்னு வெறியோட கத்திட்டு இருப்பானா. சரி ரைட்டு அவன் கேஸ் எல்லாம் கழட்டி குடுக்க போகும்போது பின்னாடி அர்மின் பாத்தீங்கன்னா இருமுவான். எரன் பாத்தீங்கன்னா அவன் செத்துட்டான் நினைச்சிட்டான் போல. பட் அவன் இருமுறத பார்த்தோன்னா சரி ரைட்டு உயிர் இருக்குன்னு சொல்லி அவனுக்கு சந்தோஷம். அதே நேரம் அங்க ஹாஞ்சியை காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா ரெய்னரை ஒரு மூலையில உட்கார வச்சு ஒரு இரும்பு டப்பாவை காமிச்சு, இது என்னது, உன் கையையும் காலையும் நாங்க வெட்டுற வரைக்கும் நீ இதை எடுக்க ட்ரை பண்ணியே, இதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குது, ஏதாச்சும் சூசைட் பில் வச்சிருக்கியா, இல்லாட்டி இது ஒரு பாமா அப்படிங்கும் போது அங்க மிகாசா பாத்தீங்கன்னா ஜீனுக்கு கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பான். பாவம் அவனுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு. எங்க இப்ப அவனுக்கு கண்ணை கட்டிட்டானுங்க. ஏன்னா எங்க வெட்டுறோம் என்ன பண்றோம்னு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா உசாரா ஏதாச்சும் பண்ணி வச்சிடறான். கை கால் இருந்துச்சுன்னா அதை வச்சுட்டு ஏதாச்சும் வேலைத்தனம் பண்ணிடுறான். அதனாலதான் எல்லாத்தையும் நல்லா துண்டா வெட்டிட்டாங்க. எப்படியும் சரியா அவருக்கு ஒரு நாள் ஆகும். அது போதுமே இவங்களுக்கு. சரி அந்த டப்பாக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு லெட்டர் இருக்கும்பா. என்ன லெட்டர்னு கேட்டா யுமிர் கொடுத்து விட்டுருக்கான், அதுவும் கிறிஸ்டாக்காக. ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல, நாங்க இதை ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கிறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஏகப்பட்ட கேள்விகள் கேட்க வேண்டி இருக்குது. நீ பதில் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா ஆர்மர்டு டைட்டனா இருந்தப்போ வாய் மூடி இருந்ததை விட இப்ப நல்லா ஸ்ட்ராங்கா மூடிட்டு இருக்க. பதில் சொல்ல முடியுமா இல்ல சம்பவம் பண்ணட்டுமான்னு கேட்டா முடியாதும்பா. சரி என் ஸ்டைல விசாரிச்சாதான் சரிப்பட்டு வரும்னு கழுத்துல கத்திய வச்சு ஒரு அமுக்கு, ரத்தம் பீச்சுக்கிட்டு அடிக்கும். ஜீன் பார்த்துட்டு அவசரப்பட்டு அவனை கொன்றாதீங்க, அவனோட பவரை நம்மளால மத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம கமாண்டர் எர்வின் சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்ப்பான். அதான் அந்த இன்ஜெக்ஷன். அதை காமிச்சு அதை யாருக்கு போட்டு விடுறாங்களோ அவங்க டைட்டனா மாறுவாங்க. அந்த டைட்டன் இன்னொரு பவர்ஃபுல்லான டைட்டனை சாப்பிட்டுச்சுன்னா அந்த பவர் பிளஸ் அவங்க மனுஷனாவும் மாறுவாங்க. அதுக்கப்புறம் எப்ப வேணாலும் அவங்க அந்த டைட்டனா மாறலாம் அப்படின்ட்டு எல்லாத்துக்கிட்டையும் தெளிவா சொல்லி, இந்த இன்ஜெக்ஷன் வந்து லெவி கிட்ட தான் இருக்கும், இதை பார்த்து பக்குவமா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையுமே தெளிவாவே சொல்லிட்டாரு. ஆனா ஹாஞ்சி என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னா, லெவியோட சிச்சுவேஷன் இப்ப எப்படி இருக்குன்னே தெரியல. அது மட்டும் இல்லாம இதை செக் பண்றதுக்கு இவங்க கிட்ட ரைட்டான டைமும் இல்ல. இவனுக்கு எப்போ எந்த டைம் எந்த ட்ரிக்ஸை வேணாலும் யூஸ் பண்ணுவானுங்க. இவன் தலையை இப்போ தனியா வெட்டி எடுத்து இவனை சாகடிச்சா கூட என்னால ரிலாக்ஸ் ஆக முடியாது அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா கத்திய கழுத்துக்குள்ள இறக்குவா. அதை பார்த்த ஜீன், என்னாச்சு உங்களுக்கு, நீங்க பேசுறதையும் பண்றதையும் பார்த்தா ஹாஞ்சி மாதிரியே இல்ல. நம்ம டைட்டன்ஸ் எல்லாம் தோக்கடிக்கணும்னா அவங்கள பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கிட்டாதான் அதை பண்ண முடியும், இல்லன்னா தான் அதுக்கு வாய்ப்பே இல்லையே. வேற எப்பதான் நம்ம எனிமீஸை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஹாஞ்சி இருந்துட்டு மிகாசா கிட்ட உங்ககிட்ட இன்னும் எவ்வளவு கேஸ் இருக்குன்னு கேப்பா. ஆல்மோஸ்ட் காலி, ஏதோ கொஞ்சம் இருக்குது, அதுவும் எரனு அர்மின் எங்க இருக்காங்கன்னு செக் பண்றதுக்காண்டி வச்சிருக்காலாமா. சரி ஓகே அதுவே போதும், நீ போய் அங்க நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு லெவி கிட்ட இருக்க சிரஞ்ச மட்டும் வாங்கிட்டு வா. அப்படி ஒருவேளை அங்க இருந்து உன்னால கொண்டு வர முடியல, வேற ஏதாச்சும் பிரச்சனையா இருந்துச்சுன்னா ஸ்மோக் கன்னை வச்சு சிக்னல் கொடு, நான் இவனை இங்கே கொன்னுறேன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்டுருவா. ஜீன் வந்து நம்ம கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோன்னு சொல்ல வருவான். ஆனா ஹாஞ்சி இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது எல்லாமே என்னோட முடிவு தான், கொஞ்சம் வாயை மூடிட்டு இருப்பான். நம்ம பயலுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது கொஞ்சம் தயக்கம் இருக்குது. அதாவது யாரையாச்சும் போட்டு
தள்ளும் போது அதை நினைச்சு அவன் கொஞ்சம் கவலைப்பட்டு இருப்பான். அதே டைம் இங்க மிகாசா வந்து எரனை பார்த்துட்டா. அதே நேரம் அர்மீனோட நிலைமை பார்த்தோன்னே அழ ஆரம்பிச்சிருவா. இங்க அர்மீனு எந்திரா ஏந்திரி, நீ இன்னும் மூச்சு விட்டுட்டு தான் இருக்க அப்படி இப்படிம்பாலாம். அங்க மிகாசாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்பதான் எரன் ஒரு முடிவு எடுப்பான். அந்த சிரஞ்சா அர்மீனுக்கு போட்டு அவனை காப்பாத்திரலான்னு. அதுவும் எப்படின்னா அர்மீனுக்கு கொடுத்து அவனை டைட்டனா மாத்தி இந்த மாட்டிருக்கானே பெர்டோல்ட் இவனை திங்க விட்டுறணும். அவ்வளவுதான் பஞ்சாயத்து ஓவர அவனை காப்பாத்திரலான்னு உடனே மிகாசாக்கு நிலைமை தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா ஹாஞ்சி கிட்ட அந்த சிரஞ்சை கொண்டு வர முடியாதுன்னு. அதனால மேல ரெட் சிக்னல் கொடுப்பாளா, ரைட்டு நம்ம ரெய்னரை இங்கேயே கொன்ற வேண்டிதான் அப்படின்ட்டு திரும்பும் போது கரெக்டா அந்த குவாட் டைட்டன் அங்க வரும். ஹாஞ்சின்னு கத்துவான். பட் அவ எஸ்கேப் ஆறக்க அவட்ட கேஸ் இல்ல. நல்ல வேளை அப்பந்தான் ஜீன் இடையில பூந்து அலேக்க ஹாஞ்சியை தூக்கி காப்பாத்திட்டு போவான். இல்லன்னா அந்த குவாட் டைட்டன் அவளை கடிச்சு துப்பி இருக்கும். ஆனா இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா அது ரெய்னரை கவி தூக்கிட்டு போயிருச்சு. அதை பார்த்துட்டு இருந்த கோனி அவனை விடக்கூடாதுன்னு கொல்றதுக்காக வேகமா கிளம்புவான். ஆனா ஹாஞ்சி இருந்துட்டு வேண்டாம் அவனை ஃபாலோ பண்ணாத நீர்வா, ஏன்னா இவங்க கிட்ட கேஸ் அந்த அளவுக்கு இல்ல, இனி இங்க இருந்து போறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு தேவைப்படும், அதனால அதை சேமிச்சு வையும்பா. இங்க ரெய்னர் பாத்தீங்கன்னா கதறுவான், இது எல்லாமே ஏன் தப்புதான் ஏன் தப்புதான். ஏன்னா ஹாஞ்சி அவனை அப்பவே கொல்லணும்னா இவன் தானே ஸ்டாப் பண்ணி சிரஞ்ச வச்சு குத்தணும் நொத்தணும்னு இருந்தான். அதனால தானே இப்ப கோட்டை விட்டுட்டாங்க. அப்ப ஹாஞ்சி சொன்னது கரெக்டா போச்சுல்ல. எப்பவுமே அவனுக்கு ஏதாச்சும் ஒரு பிளான கைக்குள்ளேயே வச்சுட்டு சுத்துவானுன்னு அதை சொல்லி தரையில போட்டு குத்திட்டு இருப்பானா. வாயை மூடிட்டு இதெல்லாமே ஏன் ஐடியா தான், உன் மேல எந்த தப்புமே இல்ல, எரனுக்கு என்ன ஆச்சுன்னு பாப்போம். அங்க இருந்து அவங்க கிளம்புவாங்க. அதே நேரம் இங்க லெவி என்ன பண்ணுவான், அந்த சிரஞ்ச தூக்கி நம்ம எரன்ட்ட கொடுக்க போவானா. அந்த டைம் தான் அந்த பிரவுன் ஹேர் இருக்கானே அவன் எர்வினை கட்டி தூக்கிட்டு வந்திருப்பான். ஏன்னா அவன் ஒருத்த மட்டும் தான் உயிரோட மிஞ்சினது. இப்ப எர்வினும் உயிரோட இருக்காரு. அவரு நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. வயித்துல அடிபட்டு வயிறு ஓபன் ஆகி ஆர்கன்ஸ் எல்லாமே பிதுங்கி நிக்குது. அந்த இன்ஜெக்ஷனை கொடுங்க, அதை போட்டு அவரை காப்பாத்திடலாம்னு சொல்லுவான். லெவி அப்படியே ஒரு செகண்ட் உறைஞ்சு போயிருவான். அந்த இடத்துல அப்படி ஒரு நிசப்தம். ஏன்னா இப்ப ரெண்டு பேர்த்துல யாராச்சும் ஒருத்தரை தான் காப்பாற்ற முடியும். ஒன்னு அர்மினா இருக்கணும், இல்ல எர்வினா இருக்கணும். லெவி யோசிச்சு பார்த்துட்டு எர்வின் உயிரோட இருக்காரான்னு செக் பண்ணி பார்க்கும்போது மூச்சு விட்டுட்டு தான் இருக்காரு. அப்படின்னா இந்த இன்ஜெக்ஷனை எர்வினுக்கு தான் கொடுக்கணும்னு சொன்ன உடனே அப்படியே பேய் மாதிரி இறன் வந்து நிப்பான். அர்மினுக்கு தானே கொடுக்கணும்னு சொன்னீங்க, இப்பயா மாத்துறீங்க, அதை ஒழுங்கா கொடுங்கம்பா. தம்பி உன் ஃப்ரெண்டு அப்படிங்கறதுக்காக எல்லாம் காப்பாற்ற முடியாது, மனித குலத்தை யாரு காப்பாத்துறாங்களோ அவங்களுக்கு தான் இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு உடனே இப்ப ரெண்டு பேருமே முட்டிக்கிற மாதிரி நின்றுட்டு இருப்பானுங்க. மிகாசா பாத்தீங்கன்னா கத்தி அப்படியே எடுப்பாளா, ரைட்டு வில்லங்க நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதே நேரம் ஜீக் அவனை காப்பாத்தி கொண்டு போய் அங்க இருக்க வால்ல போட்டுட்டு, ரெய்னரு நீ தான்ப்பா செம லக்கி, ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்ட, இல்லன்னா உன்னைய படுக்க போட்டு அங்கேயே பாட கட்டி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அங்க சொல்லிட்டு இருப்பான். சரி இனி இதுக்கப்புறம் அந்த இன்ஜெக்ஷன் அர்மினுக்கு போட போறாங்களா எர்வினுக்கு போட போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.